இபிஎஃப்ஓ பென்ஷன் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்படுகிறதா? இதை பத்தின மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் மாதத்திற்கு குறைவான ஓய்வூதியத்தை பெறுகின்றனர் என்று மத்திய அரசு அதிர்ச்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இபிஎஃப்ஓ ஓய்வூதிய திட்டம் குறித்த ஒரு முக்கிய தகவல் ஒன்று இப்போ மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பகிர்ந்துள்ளது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டம் 1995, அதாவது இபிஎஸ் 95 கீழ் ஓய்வூதியம் பெறும் கோடிக்கணக்கான மக்களில் பெரும்பாலானோருக்கு கிடைக்கும் தொகை மிக குறைவாக இருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணை அமைச்சர், நாட்டில் உள்ள மொத்த இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களில் 48 லட்சம் பேர் மாதம் ரூபாய் குறைவாகவே ஓய்வூதியம் பெறுகின்றனர் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இபிஎஸ் 95 என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட துறையில் உள்ள ஊழியர்களுக்கான ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இது வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட பலன், அதாவது டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் மற்றும் டிஃபைன்ட் பெனிஃபிட் என்ற கொள்கையின் கீழ் செயல்படுகிறது. அதாவது பணிபுரியும் ஆண்டுகளில் செலுத்தப்படும் தொகைக்கு ஏற்ப ஓய்வூதிய பலன்கள் தீர்மானிக்கப்படும். அதன்படி இந்த ஓய்வூதிய நிதி 2 முக்கிய வழிகளில் உருவாக்கப்படுகிறது. நிறுவனங்கள் ஊழியர்களின் சம்பளத்தில் 8.33% பங்களிப்புடன், அதாவது 15,000 ரூபாய் வரையிலான மாத சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு மத்திய அரசு 1.16% பங்களிப்பதன் மூலமும் சேர்க்கப்படுகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின், அதாவது இபிஎஃப்ஓ தரவு பலகையின்படி, அதாவது டேஷ்போர்டில் மொத்த ஓய்வூதியதாரர்கள் 82 லட்சத்திற்கும் மேலாக நபர்கள் உள்ளனர். மேலும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெறுவோரில் 48 லட்சம் பேருக்கும் குறைவாக ஓய்வூதியம் கிடைக்கிறது. இந்நிலையில் ஓய்வூதியத்தை உயர்த்த கோரிக்கை, அதாவது தற்போது இத்திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைய விலைவாசி உயர்வுக்கு இந்த தொகை போதுமானதாக இல்லை என பல்வேறு தொழிற்சங்கங்களும் மக்கள் பிரதிநிதிகளும் தொடர்ந்து முறையிட்டு வருகின்றனர். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் 7,500 முதல் ரூபாய் 9,000 வரை உயர்த்த வேண்டும் என்பது இவர்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது. மேலும் இபிஎஸ் 95 நிதி எவ்வாறு செயல்படுகிறது? இத்திட்டம் வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு மற்றும் வரையறுக்கப்பட்ட பலன், அதாவது டிஃபைன்ட் கான்ட்ரிபியூஷன் கூடுதல் ஆதரவாக குறைந்தபட்ச ஓய்வூதியமான 1000 ரூபாயை உயர்த்த வேண்டும் என மத்திய அரசு பட்ஜெட் மூலமாக தனி நிதியையும் வழங்குகிறது. மேலும் அரசின் நிலைப்பாடு என்ன? ஓய்வூதிய நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் அதன் எதிர்கால தேவைகள் மற்றும் நிதி இருப்பை கருத்தில் கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது. ஓய்வூதிய தொகையை உயர்த்தும் போது வருங்காலத்தில் அந்த நிதியை தொடர்ந்து வழங்க முடியுமா, அதாவது ஃபியூச்சர் லயபிலிட்டி என்பதையும் அரசு கவனிக்க வேண்டும். எப்படி இருப்பினும் தொழிலாளர்களுக்கு வலுவான சமூக பாதுகாப்பு வழங்குவதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் நிதியின் நிலைத்தன்மைக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஃபைனலா இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் 9,000 ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இனி பிஎஃப் பணம் எடுக்க அலைய வேண்டாம். கூகுள் பே, ஃபோன்பே போல யூபிஐயிலேயே பணம் வரும் அப்படின்ற மாதிரி இபிஎஃப்ஓ சூப்பர் பிளான் ஒன்று இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ யூபிஐ மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் புதிய வசதியை அறிமுகப்படுத்த உள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் சந்தாதாரர்கள் 25,000 வரை நொடிகளில் தங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ தனது சந்தாதாரர்கள் தங்களின் பிஎஃப் பணத்தை மிக எளிதாகவும் வேகமாகவும் எடுக்கும் வகையில் புதிய வசதியை அறிமுகம் செய்ய உள்ளது.
வரும் ஏப்ரல் 2026 முதல் PF பணத்தை UPI மூலம் நேரடியாக வங்கி கணக்கிற்கு மாற்றும் வசதி வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது PF பணம் எடுக்க பல படிவங்களை ஃபார்ம்ஸ் நிரப்ப வேண்டியுள்ளது. இனி UPI பின் பயன்படுத்தி மிக குறைந்த ஆவணங்களுடன் நொடிகளில் பணத்தை பெற முடியும். தொடக்கத்தில் ஒரு பரிவர்த்தனைக்கு அதிகபட்சமாக 25,000 வரை எடுக்க அனுமதி வழங்கப்படலாம் என தெரிகிறது. ஊழியரின் மொத்த PF இருப்பில் 25% தொகையை எந்நேரமும் கணக்கிலே வைத்திருக்க வேண்டும். மீதமுள்ள தொகையை தேவையை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம். கணக்கில் மீதமுள்ள 25% தொகைக்கு தற்போது வழங்கப்படும் 8.25% வட்டி தொடர்ந்து கிடைக்கும். இது ஓய்வு கால பாதுகாப்பிற்காக உறுதி செய்யப்பட்டுள்ளது. உங்களது PF கணக்குடன் இணைக்கப்பட்ட UPI பின் மூலம் பண பரிமாற்றத்தை உறுதி செய்ய முடியும். பணம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்தவுடன் அதை நீங்கள் டிஜிட்டல் பேமெண்ட்களுக்கோ அல்லது ATM மூலமாகவோ எடுத்து பயன்படுத்தலாம். தற்போது அமலில் உள்ள ஆட்டோ செட்டில்மெண்ட் வரம்பு ஏற்கனவே 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் முதல் வரவிருக்கும் இந்த UPI வசதி சாமானிய மக்களுக்கு பெரிய நிம்மதியை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.